வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்றைக்கி நம்ம 28/2/2019 தினசரி நடப்பு நிகழ்வுகளை தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்திய நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான திட்டங்களை பற்றி விவாதிப்பதற்காக உதித்தெழும் இந்திய உச்சி மாநாடு 2019 புதுடெல்லியில் நடைபெற்றது. இம்மாநாட்டோட கருத்துரு, அதாவது தீம் என்னென்னு பார்த்தோன்னா, அரசியலுக்கு அப்பால் தேசத்தின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை என்பதுதான். அதாவது பியாண்ட் பாலிடிக்ஸ் டீடைனிங் நேஷனல் ப்ரையாரிட்டிஸ் என்பதாகும். இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, உதித்தெழும் இந்தியா உச்சி மாநாடு 2019 எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதற்கான பதில் புதுடெல்லி என்பதுதான். அடுத்த செய்தி, ஆசியாவின் மிகப்பெரிய உயிரியல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப மன்றத்தின் 16வது பதிப்பான பயோ ஏஷியா 2019 தெலுங்கானாவில் ஹைதராபாத் நகரில் நடைபெற்றது. இம்மன்றத்தினை தெலுங்கானா ஆளுநரான ISL நரசிம்மன் தொடங்கி வைத்தார். இந்த மாநாட்டோட கருத்துரு, அதாவது தீம் என்னன்னு பார்த்தோன்னா, வாழ்க்கை அறிவியல் 4.0 இடையூறுகளை சீர்குலைத்தல், அதாவது லைஃப் சயின்ஸ் 4.0 டிஸ்டர்ப் தி டிஸ்ட்ரப்ஷன் என்பதாகும். இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, உயிரி தொழில்நுட்பம் தொடர்பான ஆசியாவின் மிகப்பெரிய உயிரி கூட்டு மன்றம் பயோ ஆசியா 2019 எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் தெலுங்கானாவில் இருக்கும் ஹைதராபாத்தில் நடைபெற்றது என்பதுதான். அடுத்த செய்தி, விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி பற்றிய விழிப்புணர்வை இளைஞர்களுக்கிடையே உருவாக்குவதற்காக கேலோ இந்தியா என்ற மொபைல் செயலியை பிரதமர் மோடி அவர்கள் புதுடெல்லியில் நடைபெற்ற இளைஞர் பாராளுமன்ற விழாவில், அதாவது யூத் பார்லிமெண்ட் ஃபெஸ்டிவலில் அறிமுகப்படுத்தினார். இந்த மொபைல் செயலியானது இந்திய விளையாட்டு ஆணையத்தால் உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதிலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, இளைஞர் பாராளுமன்ற விழா, அதாவது யூத் பார்லிமெண்ட் ஃபெஸ்டிவல் எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் புதுடெல்லி என்பதுதான். அடுத்தது உலக நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். இந்தியா மற்றும் வங்காளதேச நாடுகளுக்கு இடையேயான இராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இராணுவ பயிற்சியான சம்பிரித்தி 2019 ஆனது வங்காளதேசத்தில் உள்ள டாங்கெல் பகுதியில் நடைபெற்றது. இதில் முக்கியமான குறிப்பு என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்தியாவுடன் அதிக நீளம், அதாவது 4096 கிலோமீட்டர் கொண்ட எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு வங்காளதேசம் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வங்காளதேச எல்லைக்கோட்டின் பெயர் என்னென்னு பார்த்தோன்னா பூர்பஞ்சல் லைன், அதாவது பூர்பஞ்சல் எல்லைக்கோடு என்பதுதான். இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, எந்த இரு நாடுகளுக்கிடையே சம்பிரித்தி 2019 என்ற இராணுவ பயிற்சி நடைபெற்றது அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் இந்தியா மற்றும் வங்காளதேசம் இடையில் தான் நடைபெற்றது. அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாம். ஆப்பிரிக்கா கண்டத்தில் மிக அதிக மக்கள் தொகையை கொண்ட நாடான நைஜீரியாவின் அதிபராக முகமது புகாரி என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் 3 மில்லியனுக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று தன்னை எதிர்த்த அழகு அபுபக்கரை தோற்கடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இதில் கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, நைஜீரியா நாட்டின் அதிபராக சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் முகமது புகாரி என்பதுதான். அடுத்தது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்திகளை பற்றி பார்க்கலாம். முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அதிவிரைவு ஏவுகணையான QRSAM, அதாவது குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் என்ற தரையிலிருந்து வானில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கும் இரு ஏவுகணைகளை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைச்சகம், அதாவது DRDO வெற்றிகரமாக ஒடிசாவின் சாண்டிப்பூரில் சோதனை செய்துள்ளது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, QRSAM என்பதன் விரிவாக்கம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் என்பதுதான். அடுத்தது நியமனங்களை பற்றி பார்க்கலாம். கயானா குடியரசு, அதாவது ரிப்பப்ளிக் ஆஃப் கயானா நாட்டிற்கான இந்திய உயர் ஆணையராக JJ ஸ்ரீனிவாசா என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கயானா குடியரசிற்கான இந்திய உயர் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் JJ ஸ்ரீனிவாசா என்பவர் தான். அடுத்தது புத்தகங்களை பற்றி பார்க்கலாம். தரம், அங்கீகாரம் மற்றும் தரவரிசை இந்திய உயர்கல்வி வழங்குவதில் ஒரு அமைதி புரட்சி, அதாவது குவாலிட்டி அக்சிலரேஷன் அண்ட் ரேங்கிங் எ சைலண்ட் ரெவல்யூஷன் இன் தி ஆஃபிங் அண்ட் இந்தியன் ஹையர் எஜுகேஷன் என்ற புத்தகம் டாக்டர் H சதுர்வேதி என்பவரால் பதிப்பித்து குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவால் வெளியிடப்பட்டது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, தரம், அங்கீகாரம் மற்றும் தரவரிசை இந்திய உயர்கல்வி வழங்குவதில் ஒரு அமைதி புரட்சி என்ற புத்தகத்தை பதிப்பித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் டாக்டர் H சதுர்வேதி என்பவர் தான். அடுத்தது நம்ம 27/2/2019 அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதிலும் 28/2/2019 கேள்விகளும் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் கேள்வி, 2019 இந்திய பாரானோமா திரைப்பட விழா நடைபெற்ற இடம் எது? இதற்கான பதில் புதுடெல்லி. இரண்டாவது கேள்வி, கேரளாவின் எந்த நகரத்தில் பாரம்பரிய மொழிக்கான மையம் ஒன்றை அமைக்க மத்திய அரசு அனுமதித்துள்ளது? இதற்கான பதில்
தீரூர் என்பதுதான். மூன்றாவது கேள்வி, 27வது புதுடெல்லி உலக புத்தக கண்காட்சியின் கருப்பொருள் என்ன? இதற்கான பதில் கதசாகரா செலிப்ரேட்டிங் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் என்பதுதான். நான்காவது கேள்வி, 29வது இந்திய வண்ணத்துப்பூச்சி மாநாடு நடைபெற்ற நகரம் எது? இதற்கான பதில் ஆக்ரா என்பதுதான். ஐந்தாவது கேள்வி, இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே IMBEX 2018-19 தொடங்கியுள்ளது? இதற்கான பதில் மியான்மர். அடுத்தது 28/2/2019 கேள்விகள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் கேள்வி, நாட்டு மக்கள் அனைவருக்கும் வங்கி கணக்கு தொடங்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட ஜன் தன் திட்டத்தை மத்திய அரசு எப்போது அறிமுகப்படுத்தியது? இரண்டாவது கேள்வி, பள்ளியில் சேர ஆதார் கட்டாயமில்லை என அறிவித்துள்ள அமைப்பு எது? மூன்றாவது கேள்வி, வறுமை கோட்டுக்கு கீழுள்ள குடும்பத்தினருக்கு இலவச அலைபேசிகளை வழங்க முடிவு செய்துள்ள மாநில அரசு எது? நான்காவது கேள்வி, மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் சிலையை அமைக்க எந்த நாடு முடிவு செய்துள்ளது? ஐந்தாவது கேள்வி, நாட்டின் முதல் பிரத்யேகமான நாய் பூங்கா அதாவது டாக் பார்க் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? உங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னாலும் சரி, மற்ற வீடியோஸ் வேணும்னாலும் சரி, நீங்கள் விஷன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.